யாரெல்லாம் முட்டை லாப்பா சாப்பிட்ருக்கீங்க? நானா இந்த புரோட்டாவோட ஒரு பெரிய ரசிகை. ஆனா இந்த புரோட்டா சாப்பிட்டு ஒரு 3 வருஷம் இருக்கும். இங்க வந்து இந்த புரோட்டா வந்து சாப்பிட்டதே இல்ல. சரி இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு புரோட்டாவுக்கு மாவ பெனஞ்சு வச்சுக்கணும். பெனஞ்சு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா இந்த மாரி சப்பாத்தி கட்டையில பெரிய சப்பாத்தியா தேய்ச்சு வச்சுக்கலாம் புரோட்டா மாவ. இப்போ ஒரு பவுல்ல நெறைய ஒரு கை நெறைய வெங்காயம், 2 முட்டை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமா பெப்பர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம தேய்ச்சு வச்சிருந்த புரோட்டாவ வந்து தோசை கல்லுல போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டைய ஊத்திரணும். அவ்வளோதான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, 4 சைடும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். முட்டை வந்து உள்ள இருக்கிற மாதிரி. இந்த மாரி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சுத்திலும் கொஞ்சம் தாராளமா எண்ணெய ஊத்திக்கலாம். 2 சைடும் நல்லா செவக்க வச்சு எடுத்தோம்னா, சூப்பரான முட்டை லாப்பா ரெடி ஆயிரும். இது வந்து எம்ப்டி சால்னாவோட சர்வ் பண்ணியிருந்தேன். எம்ப்டி சால்னா ரெசிபி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் கேட்குறவங்களுக்காண்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வேணுன்றவங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன்.